இந்த மூலாதாரம் பாதிப்பு இருக்கு, அவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? மூலாதாரம் பாதித்தால் எந்த மாதிரியான விளைவுகள் அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னா, நாம் செய்கிற வேலையில, நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யறோம்னா அது மகிழ்ச்சியே இருக்காது, அந்த வேலையில ஒரு மகிழ்ச்சி இருக்காது. அதிகமாக வேலை செய்வது போல ஒரு பாவனை, ஒரு கஷ்டம் இருக்கும். என்னடா இந்த வேலை எப்படா செஞ்சு முடிப்போம், நீ இப்படி பார்த்து நமக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாங்களேன்ற ஒரு நினைப்பு இருக்குன்னா, அங்க இருக்கிற குண்டலி சக்தி நமக்கு சரியான முறையில ஆற்றல உடலுக்கு தரலன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது கால்கள், வாழ்க்கையில் முன்னோக்கி நடக்கக்கூடிய 2 கால்களும் தளர்ந்து போது, மடங்கி விழுந்துறேன்னு சொல்லுவாங்க, நரம்பெல்லாம் இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது இழுக்குது கொள்ளுதுன்னு சொன்னாலும், அந்த கால்ல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும், இந்த மூலாதார சக்தி, இந்த குழந்தைங்க எல்லாம் பார்த்தா சரியா நடக்காது, தவறி தவறி விழும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அரிசி கழுவுன தண்ணிய அதுல ஊத்துனா அந்த காலுக்கு வலு வரும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பீச்ல எடுத்துட்டு போயோ இல்ல ஆத்தங்கரையில எடுத்துட்டு போயோ மணல்ல நிக்க வச்சு காலை தோண்டி அதுல புதைக்க வைப்பாங்க. மண்ணோட சக்தி பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுனால அந்த கால்களுக்கு என்ன ஆகும், சக்தி கிடைக்கும். அப்ப அந்த மண்ணோட சக்தி தான் மூலாதாரங்கிறது இப்போ நம்ம நிறைய படிக்கும்போது புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை, வாழ்க்கையில் ஏற்படும் தோல்வி, அவமான உணர்வு காரணமாக அவமானப்பட்டிருப்போம், ஏதோ பரீட்சையில எழுதாம பாஸ் பண்ணாம குழந்தையில கூட நடந்திருக்கும். ஆனா அதனோட பாதிப்பு எங்க தங்கி இருக்கோம்னா, அந்த மூலாதார சக்தியில போய் தங்கிட்டு இருக்கோம், தேக்கம் அடைஞ்சிட்டு இருக்கோம். அது எப்ப காட்டும் அப்படின்னா, ஒரு 20 வயசுக்கு மேல அதெல்லாம் காட்ட ஆரம்பிக்கணும். அப்போ அது என்ன ஆகுமா, வாழ்க்கையில் ஏற்படும் தோல்வி, ஒரு அவமான உணர்வு காரணமாக நம்முடைய கோபங்கள் எல்லாம் அடக்கி வைத்து அது பின்பு விளைவுகளை காட்டும். அதே மாதிரி தான் என்கிற உணர்வு, கர்வம் உடையவன், எதிலும் வளைந்து கொடுக்காமல் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மூலாதார சக்தி வேலை செய்யல, நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முழங்கால் பிரச்சனையா இருக்கு, முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியல, அச்சம், எதை பார்த்தாலும் ஒரு பயம், எதை பார்த்தாலும் எரிஞ்சு விழற குணம் இருக்குன்னா, அவங்களுக்கு முக்காவாசி நபர் இந்த மூலாதார சக்தி வல்லமையும் சக்தியும் இல்லாத இருக்கிறதுனால எதுலயுமே எந்த ஒரு இதுலயுமே தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அப்ப இவங்களுக்கு எதற்கெடுத்தாலும் அடுத்தவர்கள் மீது பழி சொல்லிட்டு குறை சொல்லிட்டு ஓடிடுவாங்க. இவங்க தனக்குன்ற ஒரு இதுவே வச்சுக்க மாட்டாங்க. இவங்க ஓடுறதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்க இதெல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க இதை என்ன பண்ணலாம், கண்டிப்பா ஒரு மனுஷனை பார்த்ததுமே புரிய ஆரம்பிச்சிரும். ஓ, இவன் எதுக்கு ஓடுறான்னா, இவனுக்கு இதுல சக்தி கம்மியா இருக்கு, இவனுக்கு சரியான முறையில முடிவு எடுக்க தெரியல, அதனாலதான் ஓடுறான் அப்படின்னு நீங்க கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் எதற்கெடுத்தாலும் குறை கூறுவது, பின்னாடி ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கூட ஒரு 10 பேரை கூட்டி வச்சு நம்மளை பத்தி குறை சொல்றது, இந்த பழக்கம் உள்ளவனுக்கும் குண்டலிங்கிற சக்தி, உயிர் சக்தி கம்மியா இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கடந்த கால குற்றத்தை வெளிப்படுத்த மனமின்மை, ஏதோ செஞ்சிட்டு இருப்பான், அது யாருக்கா தெரிஞ்சிட்டு இருக்க போகுது, யாராவது ஏதாவது நம்மள கேட்டுட போறாங்கன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து ஓடுற குணம். அதுக்கப்புறம் வாழ்க்கையை பற்றி அச்சம். எந்த படைப்பாற்றுல ஆண் குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்ப குழந்தை நிக்கலைன்னா அவனுங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு, நம்மளால ஒரு குழந்தைய படைக்க முடியல அப்படின்னு டாக்டர் கிட்ட வேணா போய் சொல்லுவானுங்களே தவிர, மற்றவங்க கேட்ட விவரமா கொஞ்சம் மூதாட்டி கிட்ட எல்லாம் சொன்னாங்கன்னா, ஒரு இலந்த இலைய வச்சு சாப்பிடுப்பா, அது மலை வேப்பல சாப்பிட ஒரு 3 மாசத்துக்கு விந்து கெட்டி ஆயிடும், குழந்தை பிறக்கும் சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்குதான் அசிங்கம், உடனே அலோபதி டாக்டர் பெரிய டாக்டர் எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ அதனால அவங்களுக்கு அந்த அசிங்கத்தை ரொம்ப பெருசா நினைப்பாங்க, வெளியிலயே சொல்லிக்க மாட்டாங்க. அதே மாதிரி சுயமா நினைச்சு நமக்கு ஏன் இப்படி இருக்கிறோம்னு நினைச்சு ஒரு வலியப்படுறவங்க, அப்புறம் எது மேலேயும் நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்க, தன்னுணர்வு, தனக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடக்குதுங்கிற அந்த உணர்வே அற்றி இருக்கிறவங்க, பொறுப்பற்று இருக்கிறவங்க. நீ எத்தனையோ வாட்டி உட்கார்ந்து அது கையில பாடமா படிப்போம், உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க ராஜா, இதுதானே ஒரு 35 மார்க் எடுத்தேன். ஏன்னா நான் ஸ்கூல் டீச்சர், அதனால எனக்கு இதெல்லாம் தெரியும். நிறைய குழந்தைங்கள அந்த 12 மார்க் 14 மார்க் எடுக்கிறதெல்லாம் கடைசியில கட்டிடுவாங்க.
அப்ப அதுங்களுக்கு என்ன புரிய வைக்க முடியும்? அப்பா அம்மா எவ்வளவு சித்தால் வேலை செஞ்செல்லாம் படிக்க வைக்கிறாங்க ராஜா, நீ படிச்சுதானே முன்னுக்கு வரணும், நம்ம இத்தனை பாடம். அந்த சுய உணர்வு இருக்காது அந்த 15 வயசு பையனுக்கு, அந்த குழந்தைகளுக்கோ நம்ம என்ன சொல்றோன்றது இருக்காது. அப்ப தன்னுணர்வு இல்லாத தன்மையும் பொறுப்பு, மற்றவங்களை பற்றின ஒரு கடுகளவு கூட கவலை இருக்காது. தன் சுயம், தான் சந்தோஷம், தன்னுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிற அக்கறை இருக்கும். அந்த மாதிரியான ஒரு முனைப்புனா இதுங்களுக்கெல்லாம் அந்த உயிராற்றல் மொத்தமா முடங்கி மூடி கிடக்குன்னு அர்த்தம். ஏன்னா இதுங்க ஊர்பட்ட கற்பனை பண்ணுது இல்லையா? அப்ப அந்த கற்பனை பண்ண அது மூடிக்கும், மொத்தமா போய் மூடிக்கிட்டு நினைவே இல்லாம திரியுங்க. நாம் எவ்வளவுதான் முன்னேறி இருக்கிறோம் என்பதை குறித்து நம்முடைய இலக்கு தொடர்பான ஒன்றை முடிவெடுக்கிற கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்காது. நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், எந்த மாதிரி இடத்துல சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம மாட்டின்னு இருக்கோம். நம்ம இதுல கல்யாணம் ஆனதுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல யாராவது ஒருத்தருக்கு இந்த தீர்மானமான முடிவும் மூலாதாரங்கிற குண்டலி சக்தி இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை காப்பாத்திக்கலாம். 2 பேருமே மக்கா இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, சத்தியமா அந்த குடும்பத்தை மாத்த முடியாது. யாராவது ஒருத்தருக்காவது அந்த அறிவும் ஆற்றலும் இருந்தாதான் அந்த குழந்தைங்களையும் அந்த குடும்பத்தையும் மேல தூக்கிட்டு வந்துடலாம். எப்படி தூக்கிட்டு வந்துடலாம்? இன்னைக்கு இல்லைன்னாலும் ஒரு 10 வருஷம் நம்ம பாடுபட்டோம்னா கண்டிப்பா தூக்கிட்டு வந்துடலாம். அதுல எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது. எதுவுமே இல்லாம 2மே ஒரே மாதிரி மக்கா இருந்ததுன்னா அது கடவுள் தான் பார்த்து அருள் புரியணும், இல்ல பிறந்த குழந்தைங்க தான் அறிவா இருக்கும். அப்ப அந்த இடத்துல நீ சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. நான் பார்ப்பேன் இதெல்லாம். இந்த இடத்துல நம்ம சொல்லி ஏற்காது. நீ போய் துர்கைக்கு விளக்கேத்து 3ல இருந்து 4:30 நித்தமும் வாரம் ஏத்தேன், விரதம் இற, நீ உட்பட்டுருவ. ஏதோ ஒண்ணு சொல்லணும்ல. அப்ப நீ என்ன பண்ணுவ? புற சடங்கையாவது சொல்லிடணும். ஏன்னா நீ போய் ஒரு தியானிக்கிறதோ இல்ல அந்த மூச்சை நீ இழுக்கிற சக்தி உங்ககிட்ட இல்ல, நம்பிக்கை இல்ல, பொறுப்புணர்வு இல்ல. அப்ப நீ என்ன பண்ணுவ? ஏதோ ஒரு நம்பிக்கை வேணும் உனக்கு. அப்ப இந்த கோயில போய் பாரு, அந்த கண்ணை மட்டும் பார்த்துட்டு வா. இல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா போய் 4:30 பைரவருக்கு விளக்கேத்து, தைரியம் வரும். ஒரு துர்கைக்கு ஏத்து அப்படின்னு நீ சொல்லி அனுப்பும் போது ஒரு 21 வாரம் விடாப்பிடியா அவ நடக்கும் பொழுது அந்த சக்தி ஆட்டோமேட்டிக்கா இறையருளால் பாதி கடுகளவு அவங்களோட விதியை பொறுத்து கிடைச்சிச்சுன்னா முன்னேறிடுங்க. இந்த மாதிரி ஐயா அதுக்கு என்ன சொல்லுவாரு? விதிப்படி பயணம், முயற்சி. அப்ப நீ முயற்சியாவது எடுக்கணும். நான் முயற்சியும் எடுக்க மாட்டேன், பயிற்சியும் பண்ண மாட்டேன்னா யாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன் நம்ம நாட்டுல ஏழ்மை இருக்கு? ஏன் நம்ம நாட்டுல பிச்சை எடுக்கிறான்னா சோம்பேறித்தனம். அதனால அவங்களெல்லாம் நம்ம முன்னேற்றத்துக்கு போய் பாடுபட முடியாது. அதே சமயம் குண்டலி சக்தியின் இருப்பிடம் சுய கட்டுப்பாட்டின் தொடர்புடையது. சுய கட்டுப்பாட்டின் தொடர்புடையது. சுய கட்டுப்பாடுன்னா என்ன? நம்ம கட்டுப்பாடு நம்ம உண்மையான ஒரு ஒழுக்க நிறையில கட்டுப்பாடா இருக்கிறது. டிவில வர பெண்ணை பார்த்து ஆசைப்படுறது, டிவில வர ஆணை பார்த்து ஆசைப்படுறது, இல்ல அவன் பக்கத்து வீட்டுக்கார குடும்பத்தை பார்த்து நம்ம குடும்பம் இப்படி இல்லை, நம்ம புருஷன் இப்படி இல்லைன்னு நினைக்கிறது, நம்ம குழந்தைங்களுடைய படிக்கல, இப்படியெல்லாம் நினைக்காம சுய கட்டுப்பாடு. நமக்கு இறைவன் தந்தது இதுதான். இதை நம்ம இப்ப இதுல இன்னைக்கு கத்துக்கிறோம்னா நம்ம எத்தனை பிறவிகள்ல நாம நல்ல செயல்களை செய்து நற்பயனை ஈட்டியிருந்தா இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து ஒரு தியானத்தை தியானத்தை கத்துக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அப்ப நம்ம எத்தனை பிறவி தோறும் இதை கொண்டு இருந்தால் நமக்கு செவிமட இந்த மூலாதாரனா என்ன, சுவாதிஷ்டனமா என்ன, படிக்கக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் தந்த இறைவன் எனக்கு புரிதலையும் தா, அதன் பிரகாரம் நான் வழி நடத்தக்கூடிய எனக்கு ஒரு சக்தியை தான் நம்ம கேட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பா கொடுத்துருவார். ஏன்னா இந்த அளவு கூட்டிட்டு வந்திருக்கிற இறைவன் அதையும் கொடுக்க தயங்க மாட்டார், கண்டிப்பா கொடுத்துருவார். அப்ப செயலில் இரக்கம், பயம், இலக்கை நோக்கி நடக்கக்கூடிய சக்தியை நமக்கு தந்திடுவார். அது வரைக்கும் இல்லாம இருந்திருக்கும், ஒரு பயம் இருக்கும், இலக்கை நோக்கி நடக்க முடியாது. அப்போ சொல்லப்படாத உறுப்புகளின் உணர்வுகள், மற்ற உணர்வு ரீதியான நோய்கள், உடல் வலிமை, உறுதித்தன்மை, உடல் சமநிலை இல்லாமல் இருத்தல் அனைத்துமே மூலாதாரத்தின் இயக்க சக்தியை பொறுத்ததே. அழகா சொல்லிட்டார் ஐயா. மொத்தமா கொண்டு சொல்லிற்கு அடங்காத சொல்லப்படாத உறுப்புகளின் உணர்வுகள்
மற்ற உணர்வுகள் ரீதியான நோய்கள், உடல் வலிமை, உறுதி, தன்மை, உடல் சமநிலை இவை அனைத்துமே மூலாதாரத்தின் இயக்க சக்தியை பொறுத்துதான். இந்த மூலாதாரம் பாதிப்படைந்தால் அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி, ஒரு நேரம் பேசுறது, இன்னொரு நேரம் பேசு, இப்படி ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும்.